गाइस நம்ம இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஷோரூமுக்கு வந்திருக்கோம். வண்டி ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எடுத்துன்னு வந்திருக்கோம். நிறைய இஷ்யூஸ் இருக்கு, சாஃப்ட்வேர் இஷ்யூஸும் இருக்கு. ஸோ எடுத்துன்னு வந்திருக்கோம், பார்க்கலாம் என்ன சொல்கிறாங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டுட்டோம். வண்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவாரியில் தான் விட்ருக்கோம். விட்டுட்டு வண்டி வந்து டெலிவரி எடுத்துருக்கோம். நம்மளோட வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 830 தான் ஓடி இருக்குது, 830 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஆனால் 1 மந்த் ஆனதுனால சர்வீஸ் விட்ருக்கேன். இப்போ வண்டியை ஓட்டிட்டு நான் சில இஷ்யூஸ்லாம் சொன்னேன், அதெல்லாம் என்னென்ன இஷ்யூன்றதும் போடுறேன். வண்டியை ஓட்டிட்டு எப்படி இருக்குன்றதை நான் இந்த வீடியோவிலே போடுறேன். ஸோ இப்போ வண்டி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடித்து வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துட்டோம். வாட்டர் வாஷ்லாம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. எல்லா இடமும் பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக தான் இருக்குது. அதுலலாம் எந்த குறையும் சொல்ல முடியாது, நல்லா க்ளீனாகவே பண்ணியிருக்காங்க. நம்ம என்ன இஷ்யூ சொல்லி விட்டோன்னா, ஸோ இந்த இஷ்யூ நான் என்னன்றதை நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன், அதை காட்டுறேன் பாருங்கள் ஃபோனில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வந்து 2 இஷ்யூ வந்து ஃபவுண்ட் ஆச்சு. ஒன்று வந்து மோட்டர் டிரைவர் ஃபால்ட்டுன்னு ஒன்று வந்தது, இன்னொன்று வந்து வெஹிக்கிள் கண்ட்ரோலர் ஃபால்ட்டுன்னு 2 இஷ்யூவும் வந்து அந்த ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இதனால் என்ன ஆச்சுன்னா, ஒரு வாட்டி லிம்ப் மூமெண்ட் வந்து சடனாக மோட்ரு வந்து ஆஃப் ஆகிடுச்சு ரன்னிங்கில். அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால். அதுக்கப்புறம் நான் டயக்னோசிஸ் பண்ணும்போது இந்த மாதிரி எனக்கு வந்து மெசேஜ் வந்து வந்தது. டயக்னோசிஸ் எப்படி பண்ணணுன்னா, உங்களோட வீடியோ ஆப்பை ஓப்பன் பண்ணுங்க. ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே வந்து இந்த மாதிரி ஹார்ட் பட்டன் ஒன்று இருக்கும், சரிங்களா? இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு வண்டி வந்து ஆன் பண்ணி வச்சுக்கணும். வண்டி வந்து மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ரன் டயக்னோசிஸ் கொடுத்தீங்கன்னா அது வந்து வண்டியை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு எரர் கோடு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா எரர் கோடு எதுவும் இல்லை, குட்டுன்னு வருது. இப்போ மோட்டர் எப்படி செக் பண்ணணுன்னா, வண்டியை வந்து லைட்டாக த்ராட்டில் கொடுக்கணும். ஸோ த்ராட்டில் கொடுத்தீங்கன்னா வண்டி வந்து ட்ரைவ் ஆகும். ஸோ ட்ரைவ் பண்ணிட்டு நீங்கள் வந்து திருப்பியும் ரன் கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இப்போ ரன் ஆகுது. ஸோ எந்த இஷ்யூவும் வந்து ஃபவுண்ட் ஆகலை. இதுக்கு முன்னாடி ரன் பண்ணப்போ வந்து எனக்கு மோட்டர் வந்து டிரைவர் டிஃபெக்ட்னு வந்தது. இப்போ ரெண்டுமே வரல, கண்ட்ரோல் டிஃபெக்டும் வரல, மோட்டர் டிரைவ் இஷ்யூவும் வரல. ஸோ இப்போ அந்த இஷ்யூலாம் வந்து நம்மளுக்கு கிளியர் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு சர்வீஸில் நல்லாவே பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூட் ஸ்பேஸை பற்றி நான் கேட்டிருந்தேன். பூட்ஸில் வந்து தண்ணி போகுது, எவ்வளோ தான் நம்ம இது பண்ணாலும். அந்த வீடியோ நான் தனியாகவே போட்டுப்பேன், அந்த வீடியோ பாருங்கள். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்கள். பூட் ஸ்பேஸில் வந்து நிறைய வந்து கேப்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இது வந்து எப்படின்னா வீடாவோட டிசைனிங் இன்ஜினியரிங் ஃபெயிலுன்னே சொல்லலாம் இது. ஏன்னா வந்து அந்த மாதிரி ஒரு இது பண்ணியிருக்காங்க அவங்க. ஏன்னா வந்து அந்த ஒரு ஐடியாவே இல்லாமல் அந்த ஜாயிண்ட்டுக்கெலாம் வந்து ஆக்சுவலாக வந்து ரப்பர் பீடிங் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஜாயிண்ட்டெல்லாம் வந்து நல்லா செட் ஆகிட்டு தண்ணி போகாமல் இருக்கும். ஆக்சுவலாக இந்த மாதிரி போட வேணும்னு அவசியமே கிடையாது. வேணுன்றவங்களுக்கு இந்த மாடல் போட்டிருக்கலாம். எனக்கு இல்லை, நான் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றவங்களுக்கு வந்து ஃப்ளாட்டான ஷீட்டு, சிங்கிள் ஷீட்டை கொடுத்து பண்ணியிருக்கலாம். அது தேவை, ஆப்ஷனல் அப்படின்னும் போது அது வந்து அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருந்தா நல்லாவே இருந்திருக்கும். இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்கவே வேணாம். இது பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து எல்லாருக்குமே பாதிப்பாகுது. எல்லாருமே வாங்குறவங்க எல்லாருக்குமே வந்து ஷீட்டுக்குள்ளே வந்து தண்ணி போகுது. அதை வந்து கேட்டதுக்கு, சர்வீஸில் கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னார்னா, நெக்ஸ்ட்டு இது மாடல் ரெடி பண்ணின்னு இருக்காங்க, நெக்ஸ்ட் மாடலுக்கு வந்து பூட் ஸ்பேஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க. அந்த பூட் ஸ்பேஸ் ஓகே, அந்த பூட் வந்து ஓகே ஆகிடுச்சுன்னா நம்ம வண்டிக்கும் வந்து அதை மாற்றி கொடுத்துருவாங்க, ஃப்ரீயாக காஸ்ட்லேயே மாற்றி கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சர்வீஸில். அதே மாதிரி சுவிட்சஸ்லாம் கூட வந்து சரியில்லை அப்படின்றதுக்கு சுவிட்சஸ்லாம் கூட வந்து இப்போ புது நியூவாக வந்து டிசைன் பண்ணின்னு இருக்காங்க. அது ஓகே ஆகிடுச்சுன்னா அந்த சுவிட்சஸும் மாற்றி தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ, இந்த அப்டேட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் அப்டேட்டாக வரும். பாய்.